வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குறது தவா வடை. உளுந்த வடையில் நம்ம தோசைக்கல்லில் வச்சு நம்ம தவா மாதிரி அந்த தவாவில் போட்டு நம்ம எடுத்து செஞ்சுருக்கிறது தான் இந்த உளுந்த வடை. ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது காப்பி கூட வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம நார்மலாக இருக்க உளுந்து மாதிரி இல்லாமல் உளுந்தை நல்லா ஊற போடணும். கொஞ்சம் உளுந்து ஊற போட்டுட்டு அதை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கழித்து அது கூட நம்ம அரிசி இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு நல்ல மாவை அரைச்சிட்டோம். அது கூட பெப்பர் பொடி, உப்பு, அப்புறம் கடலை மாவு இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு அது ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். கடலை மாவு எதுக்கு போடுறோன்னா கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, போட்டுட்டு அதை தோசைக்கல்லில் அப்படியே வச்சு கொஞ்சம் சின்ன சின்ன ரவுண்டாக வச்சு எண்ணெய் நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் எப்படி நம்ம தோசைக்கு எண்ணெய் விடுறோமோ அதேமாதிரி பண்ணணும். ரொம்ப டீப்பாக பண்ணாமல் இது ரொம்பவே கிறிஸ்பியாக அழகாக இருக்குங்க. இதை நம்ம அப்படி நமக்கு அந்த தோசைக்கல்லில் நம்ம எப்படி தோசை சுட்டு மாற்றி போடுவோமோ அதே மாதிரி மாற்றி போட்டு அது ரொம்ப கிறிஸ்பியாக நம்ம பண்ணிடலாம். அது பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக கிறிஸ்பினஸ்ஸாக அழகாக இருக்குது. இதுக்கு நம்ம வேறு எதுவுமே வெங்காயம் எதுவுமே சேர்க்கல. உப்பு, மிளகு பொடி, கடலை மாவு, கொஞ்சோண்டு அரிசி மாவும் சேர்த்துருக்குறோம். அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக அழகாக இருக்குது. இப்போது அது கூட வச்சு கொஞ்சம் சாம்பார் இருந்தது. அந்த சாம்பாரை வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக நான் அதை சாப்பிட போகிறேன். காப்பியும் அது கூட வச்சு குடிக்க போகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வடை ரொம்ப டீப் ஃப்ரையாக, ரொம்ப ஆயில் எதுவுமே குடிக்காமல் ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக நமக்கு உடலுக்கு ரொம்ப எந்த கேடும் இல்லாமல், ரொம்ப வெங்காயம் அது இதுன்னு எதுவுமே போடாமல் கொஞ்சோண்டு காயப்பொடி போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், மிளகு போட்டிருக்கேன், கொஞ்சம் கடலை மாவு போட்டிருக்கோம். எவ்வளோ ஈஸியாக தோசைக்கல்லில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை நம்ம ரொம்ப டீப் ஃப்ரையாக பண்ணாமல் பண்ணியிருக்கோம். ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். எல்லா பக்கமுமே நல்லா வெந்து பொன்னிறமாக அழகாக வந்திருக்குது. ஸோ இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இது. இதுக்கு நம்ம நிறைய எண்ணெய் செலவழிக்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு ஸ்பூன் 2-3 ஸ்பூன் எண்ணெய் நம்ம மேலே விட்டு அருமையாக பண்ணிடலாம். ரொம்ப அருமையான இந்த வடை நமக்கு இருக்குது. இவ்வளோ சாம்பார் கூட வச்சு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.